Hello friends, welcome to Mettyz kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி டேஸ்டான சாக்லேட் கேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சல்லடை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அண்ட் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த திப்பியும் இல்லாத மாதிரி நல்லா சலிச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பேஸ் பவுடர். இப்போ அடுத்ததா மெல்டட் டார்க் சாக்லேட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மெல்டட் சாக்லேட் கூட 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அடுத்தது இந்த மிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பீட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு கேக்கு. அடுத்ததாக பவுடர்டு சுகர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலையும் சேர்த்து நம்மளோட மிக்ஸை நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. இந்த பக்குவத்துக்கு வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ் பவுடரை இந்த மிக்ஸோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மிக்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டு அதை கிராஜுவலாக இந்த மிக்ஸோட ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட கிராஜுவலாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கப்புறமா மில்க் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மில்க் தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேயில் நல்ல ஒரு ஆயில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா கேக்கு நம்மளோட அந்த ட்ரேயோட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். அடுத்ததாக மைதா மாவு எடுத்து லேசாக அது மேலே தூவி விடுங்க. ஸோ இதுவும் எதுக்காக அப்படின்னா கேக் நம்மளோட ட்ரேயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மிக்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரேயில் ஊற்றிடுறோம். அந்த கேக் நல்லா செட் ஆகிறதுக்காக இதை நல்லா இது மாதிரியாக ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரை கொஞ்சமாக ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறமா அதில் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தை தலைகீழாக கவுத்தி வச்சுட்டு அது உள்ள கேக் மிக்ஸ் எடுத்து வச்சுருங்க. இப்போது வாசர் அண்ட் விசில் எதுவுமே இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 50 to 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 50 to 60 மினிட்ஸும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க.
ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்து அது மூலமாக நீங்கள் இந்த கேக்கை ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட கேக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் இது மேலே ஏதாவது டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது என்கிட்ட நட்ஸ் அண்டு மெல்டட் சாக்லேட் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு இது கூட செர்ரியை நான் டாப்பிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மெல்டட் சாக்லேட் நல்லா ஜாயின் ஆகிறதுக்காக நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட கேக் பாருங்கள் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Advance Happy Christmas and Happy New Year. Thank you.